ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் அ மினிட். தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நன்னாளாகும். இந்த நாளில்தான் அன்னை தன் தவ புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுகிறது. தமிழ் கடவுளாக பக்தர்களால் போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான். முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களில் தைப்பூசமும் ஒன்றாகும். தை மாதம் என்றால் பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்போ அதுபோல தைப்பூசமும் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக முருக பக்தர்கள் முழு வீச்சில் தயாராகி வருகின்றனர். தைப்பூசமானது ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழாவாக முருக பக்தர்களால் கொண்டாடப்படும். முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வார்கள். பால் காவடி, அலகு குத்தி பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோயில்களில் குவிவார்கள். இப்படி பக்தர்கள் நேரடியாக செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும் முறையை பார்ப்போம். தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எனவும் சொல்லப்படுகிறது. அப்படி தைப்பூச நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம். சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம். பால், பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் ஒரு பொழுது விரதம் கூட மேற்கொள்ளலாம். விரதத்தின் போது கந்தசஷ்டி கவசம், வேல் மாறல் போற்றி பாட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. விரதத்தை முடிக்கும் போது முருகனுக்கு அரோகரா கோஷம் போட்டு முடிக்க வேண்டுமாம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் தைப்பூச விரதமும் ஒன்றாகும். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மாலை 6:34 மணிக்கு முடிவடைகிறது. எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது என்று மேலும் அந்நாளில் மேற்கொள்ள வேண்டிய விரதங்களை பற்றி பார்ப்போம். முதலில் வழிபடும் நேரம். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது நல்லது. எனவே காலையில் குளித்து பூஜைகள் செய்யலாம். மாலை 6 மணிக்கு முருகனுக்கு நெய்வேதியம் படைத்து வழிபடலாம். அடுத்து வழிபடும் முறை. காலையில் எழுந்து தலை குளித்துவிட்டு முருகன் படத்துக்கு முடிந்த அளவிற்கு சிவப்பு நிற மாலை அணிவிக்கலாம். இல்லை என்றால் வேறு எந்த நிறத்திலும் அணிவித்து வழிபடலாம். சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபடலாம். தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் 48 நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து கோயில் செல்வார்கள். ஆனால் பலர் தைப்பூசம் அன்று விரதம் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் பழம், பால் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். அன்றைய நாளில் முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடலாம். காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சாமி கும்பிட்ட பின் விரதத்தை முடிக்கலாம். முருகனுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து வழிபடலாம். குழந்தைகளுக்காக காத்து இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். கடன் தொல்லை, கல்யாணம் என பல பிரச்சனை உள்ளவர்களும் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபடலாம். குறிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடலாம். தைப்பூசத்தன்று நடக்கும் முக்கிய நிகழ்வுகள். காவடி எடுத்தல். பக்தர்கள் தங்கள் உடலில் வேல் மற்றும் கம்பிகளை துளைத்து காவடி எடுத்து தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இரண்டாவது, ஊர்வலங்கள். முருகப்பெருமானின் சிலை அல்லது படிமங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று பக்தர்கள் பாடல்கள் பாடி நற்பணிகளை பகிர்கிறார்கள். மூன்றாவதாக, அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள். கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. தைப்பூச திருநாள் சிறப்புகள். தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகம். சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். சிதம்பரத்துக்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னர் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளே. தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச நாளில் பிரம்மஞான சபையில் அதிகாலை 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளிலேயே சித்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கும் பூசம் உகந்தது. அவர் பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியை மணந்து கொண்டார். இந்நாளில் முருகனுக்கு காவடி எடுப்பதுண்டு. அகத்தியர் தந்த சிவகிரி, சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி வந்தவன் இடும்பன் என்ற அசுரன். அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான். மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் அதை சுமப்பது உன் வேலை அல்ல. அதை என்னிடம் ஒப்படைத்து விடு, நீ உன் பாதையில் செல் என்பதே காவடி தத்துவம்.
இதற்காக தான் முருகன் கோயிலில் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள். தைப்பூச நாளில்தான் அன்னை பராசக்தியிடமிருந்து சக்திவேலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. தைப்பூசம் அன்று விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துவங்கும். தைப்பூசத்தின் வரலாறு என்னவென்றால், புராண கதைகளின்படி சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்தார். அவரை வெல்ல முருகப்பெருமான் தனது தாயார் பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட வேலை பயன்படுத்தினார். இந்த வெற்றி தீமையின் மீது நன்மையின் ஜெயத்தை குறிக்கிறது. இதுவே தைப்பூசம் பண்டிகையின் அடிப்படையாகும். தமிழகத்தில் தொடங்கிய தைப்பூச திருவிழா இப்போது உலகளவில் ஆன்மீகமும் கலாச்சார வரலாறும் கொண்ட ஒரு பன்னாட்டு கொண்டாட்டமாக மாறியுள்ளது. இது உலகில் பல பிரபலமான இடங்களில் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் தைப்பூசம் மிக நேர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பழனியில் அமைந்துள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை கோவிலில் இந்த திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபாடு செய்யும் காட்சிகள் ஆன்மீகத்தின் உயரிய வடிவமாக கருதப்படுகின்றன. மலேசியாவில் கோலம்பூருக்கு அருகே உள்ள 10 கேவ்ஸில் தைப்பூசம் உலகின் மிகப்பெரிய கொண்டாட்டங்களுள் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த புகழ்பெற்ற கல்குகைகள் வண்ணங்களால் நிரம்பி லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி உட்பட பல வழிபாட்டு முறைகளிலும் பங்கேற்று இறைவனின் அருளை பெற விரும்புகின்றன. சிங்கப்பூரில் தைப்பூசம் ஸ்ரீ தேண்டாயுதபாணி கோவில் போன்ற கோயில்களை மையமாக கொண்டு கொண்டாடப்படுகிறது. ஏராளமான பக்தர்கள் கிலோமீட்டர்கள் நடைபயணம் செய்து பக்தியுடன் திரளாக ஜோராக திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். இலங்கையில் அரசியலியல் மற்றும் சமூக போராட்டம் எதிர்நோக்கினாலும் இலங்கை இந்துக்கள் தைப்பூசத்தை ஆழ்ந்த பக்தியுடன் கொண்டாடுகிறார்கள். இந்த திருவிழா அவர்களின் சமூக குணாதிசயத்தையும் பண்பாட்டினையும் பலப்படுத்துகிறது. மற்ற நாடுகளான தென் ஆப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் தமிழ் இந்து சமூகங்கள் அதிகமாக காணப்படும் இடங்களில் தைப்பூசம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது உங்கள் ஜஸ்ட் மினிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.